أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم بسم الله الرحمن الرحيم الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله صلى الله عليه وسلم أما بعد. قال الله تعالى في كلامه العزيز: أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة. முழு உலகத்தினுடைய பூரணமான ஆட்சியும் அதிகாரமும் என்னையும் உங்கள் அனைவரையும் படைத்தவன் அல்லாஹ் ஒருவனுக்கே என்றென்றும் சொந்தமாகட்டுமாக வேண்டி நபிகளும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களை பின்பற்றி நடக்கின்ற அனைத்து இஸ்லாமிய ஆண்கள் பெண்கள் மீதும் அல்லாஹினுடைய சாந்தியும் சமாதானமும் சுபீட்சமும் கிருபையும் என்றென்றும் நிறைவாகவே சொந்தமாகட்டுமாக என வேண்டியதன் பிறகு ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வுக்கு பிடித்தமான ஒரு நேரத்தில் மலக்குமார்களில் ஒரு சாரார் அல்லாஹ்வை நோக்கி அடியார்களுடைய செயல்பாடுகளை கொண்டு செல்லவும், இன்னும் ஒரு சாரார் இதன் பிறகு அடியார்கள் செய்ய இருக்கிற காரியங்களை கணக்கெடுக்கவும் வருகிற ஒரு சந்தர்ப்பம். அப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு தொழுகையை விட்டுவிட்டோம் என்றால் அவருடைய அமல்கள் எல்லாம் பாழாகிவிடும் என்று எச்சரித்தார்களோ, அப்படிப்பட்ட ஒரு தொழுகையை ஜமாஅத்துடனோ அல்லது தனிமையுடனோ தொழுது இந்த ஒரு சந்தர்ப்பத்தில் எல்லோரும் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். தொழுகையை பூரணப்படுத்துவோம் என்கிற ஒரு தலைப்பில் ஒரு சில விடயங்களை படித்துக் கொள்வதற்காக ஆரம்பமாக இந்த தலைப்பிற்குள்ளால் செல்வதற்கு முன்னர் தொழுகையை பூரணப்படுத்துவோம் என்கிற ஒரு தலைப்பும் எங்களுக்கு தொலை தெரியாதா என்கிற ஒரு கேள்வி எழுந்தலாம். பிரச்சனை தொலை தெரியும் தொலை தெரியாது என்பதல்ல. தொழுகையை பூரணப்படுத்துவோம் என்றால் சில நேரங்களில் சில குறைபாடுகள் இருக்கும். அப்படித்தானே? தொழுகை நம்ம எல்லாருமே பெர்ஃபெக்டா தொழுகிறோம் யாராவது இருப்போமா? நானா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, நான் தான் பெர்ஃபெக்டா தொழுகிறேன் அப்படி சொல்றவங்க யாராவது இருக்க முடியுமா? இருக்க முடியுமா? முடியாது. பேச தேவையில்ல, தலையான சரி சொல்லுங்க. ஓம் இல்லைன்னா எல்லாரும் இருக்கிறீங்களான்றே தெரியல. அதாலுக்கு சரிதான். சில நேரங்களில் நாங்க பயானுக்கு பழக்கப்பட்டிருப்போமா இருந்தால், நான் அடிக்கடி சொல்ற விஷயம் எல்லாருக்கும் தெரியும். பயான் என்பது கேட்கறதுக்கு அழகா இருக்கும், ஆனால் வாழ்க்கைக்கு பெரிய அளவு பாதிப்பு தராது, தாக்கத்தை தராது. படிக்கிறதுன்றது நிறைய அனுபவங்களையும் நிறைய மார்க்கம் பற்றிய தெளிவையும் தரும். அப்படியே இல்லையா? சொன்னதுக்கு பூர்வாவது தலையாட்டலாம், அப்படித்தானே? அதனால இன்ஷா அல்லாஹ் கொஞ்சம் படிப்போம். படிக்கிற மாதிரியான ஒரு அமைப்பையை இந்த இடைக்கு கையாளலாம் என்று நினைக்கிறேன். முதலாவதாக தொழுகையை பற்றி எங்க எல்லாருக்கும் தெரியும். தொழுகையினுடைய முக்கியத்துவம் எந்த அளவுக்கு இஸ்லாம் வலியுறுத்துகிறது என்கிறத நம்ம பார்க்கிற நேரத்துல சுருக்கமா ஒரு விஷயத்த சொல்லலாம்.
ஒரு மனிதன் இஸ்லாமியன் என்பதை அடையாளப்படுத்துகிற அடையாளம் எது? தொப்பியா, ஜுப்பாவா, அபாயாவா? எது? அப்துல்லா, ஃபாத்திமாங்கிற பெயரா? எது? எது? தொழுகை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஷிர்க், இணை வைப்பு, குஃபுர், முஸ்லிம் என்கிற இவை அனைத்துக்கும் இடையிலான, இஸ்லாத்திற்கும் முஸ்லிமுக்கும் குஃப்ரியத்துக்கும் இடையிலான வேறுபாடு தொழுகை. தொழுகை தான் அதை தீர்மானம். இந்த ஹதீஸை பார்த்த உடனே எங்களுக்கு ஒரு விஷயம் புரியும். என்னடால், உண்மையிலே எங்கள்கிட்ட ஈமான் இருந்தால், ஈமானிய உணர்வுள்ளவர்களாக நம்ம இருந்தால், எங்களோட உள்ளம் எமக்கு சொல்லித்தரும் ஒரு பாடம் என்ன தெரியுமா? நான் தொழுகையாளியாக இருக்கிறேனா இல்லையா, அல்லது என்னுடைய தொழுகை என்ன காஃபிர்ங்கிற லிஸ்ட்ல இருந்து தூரமாக்கி இருக்குமா இல்லையா? இந்த ஒரு கேள்வியை எனக்கும் உங்களுக்கும் தரும். அதற்கான பதில் என்ன என்பதை நாம் ஒவ்வொருவரும் எங்களுடைய உள்ளங்களை தொட்டு கேட்டு பார்க்க வேண்டும். நான் தொழுகையாளியா இல்லையா? என்னுடைய நிலைமை என்ன? நான் முஸ்லிம் காஃபிர் என்கிற வித்தியாசப்படுத்துதலில் உள்ள கடமையை செய்திருக்கிறேனா? அப்படி செய்யல் என்றால் இதுக்கு பிறகு என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? யோசிப்போமா? என்ன செய்யணும்? சொல்லுங்க. என்ன செய்யணும்? தொழணும். அப்படித்தானே? செய்யும். இந்த விஷயம் சரி என்றால் அதை நாங்க செஞ்சாக வேண்டும். சரி, முதலாவதாக ஒரு மனிதனை இஸ்லாமியன் என்று அடையாளப்படுத்துவதற்கு தொழுகை என்றால், இந்த தொழுகையை அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல நிறைய இடங்கள்ல சொல்றான். அகீமுஸ் ஸலா, தொழுகையை நிலைநாட்டுங்கள். இகாமத்து ஸலாண்டா என்ன? இகாமத்து ஸலாண்டா தொழுகையை நிலைநாட்டுறது. நிலைநாட்டுறா என்ன? அசருக்கு தொழுகிறதுக்கு முன்னால இகாமத் சொல்றது, அதான் இகாமத்து ஸலா, தொழுகைக்கான இகாமத்தா? அப்படியா? நிலைநாட்டுகள் என்று சொன்னால் தொழுகை என்கிறத ஒரு ஆணி வேறா. எந்த சந்தர்ப்பத்திலையும் தொழுகையை விடுற ஒருத்தரா இருக்கக்கூடாது. தொழுகை சரியாக பேணப்பட வேண்டும். அப்படியான ஒரு விடயத்தை அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான். சரி, நாங்க எல்லாரும் உடன்படுறோம், குர்ஆன் தொழ சொல்லுது, எனவே நாங்கள் தொழ வேண்டும். அப்படித்தானே? எல்லாரும் உடன்படுறோமா இல்லையா? எல்லாரும் உடன்படுறோம். இப்ப தொழ சொல்றதுக்கு நம்ம உடன்படுறோம், தொழணும் என்றதையும் ஏற்றுக்கொள்றோம். எப்படி தொழுறது? எப்படி தொழுறதுன்றது குர்ஆன் சொல்லுதா? குர்ஆன் சொல்லுதா எப்படி தொழணும்ன்றது? இல்ல, ஒரு சில விஷயங்கள் சொல்லுது. ருக்கு செய்யறத, சுஜூது செய்யறத பத்தி குர்ஆன் சொல்லுது. ஆனா அதையும் எப்படி செய்யணும்னு சொல்லுதா? சொல்லுதா? இல்ல. அப்ப அல்லாஹ் தொழ சொல்றான், எங்களுக்கு தொழுகை கடமை. இந்த தொழுகையை நாம் எப்படி தொழ வேண்டும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், சல்லு, நீங்கள் தொழுங்கள், கமா ரஅய்துமூனி உஸல்லி, நான் எப்படி தொழுததை பார்த்தீங்களோ அப்படி நீங்க தொழுங்க. யார் சொன்னது? யார் சொன்னது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சரி, இப்ப சொல்லுங்க பாப்போம், இதுல யாராவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுததை பார்த்திருக்கிறோமா? பார்த்திருக்கிறோமா? இப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் தொழுத மாதிரி தொழுங்க, நான் தொழுறதை பார்த்த மாதிரி தொழுங்கன்றாங்க. இப்ப என்ன செய்யும்? என்ன செய்யும்? எங்களுக்கு ரசூலுல்லாஹ் தொழுத முறை தெரியாதுன்னு சொல்லி தொழுகையை விட்டுறதா? என்ன செய்யணும்? அத தெரிஞ்சு கொள்ளணும். தெரிஞ்சு கொள்றதுக்கு தான் ஹதீதுகள் இருக்கு. அதுக்கு தான் நம்ம இஸ்லாத்துல சொல்லுவோம் என்னன்னா, ஹதீதுகள் என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல், செயல், அங்கீகாரங்களை ஒட்டுமொத்தமாக குறிக்கிற வடிவம் தான் ஹதீதுகள். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் எப்படி தொழ கண்டீர்களோ அப்படி தொழுங்கள்னு சொன்னா, ரசூலுல்லாஹ் எப்படி தொழுதார்கள் என்பதை ஹதீதுகள்ல நம்ம பார்க்கணும். அப்ப பார்த்தால் அந்த முறையில எங்களுடைய தொழுகை அமையப்பெற வேண்டும். சரி, ஹதீதுகள்ல எப்படி நம்ம பார்க்கிறது? அதுக்கு எங்களுக்கு தேவை என்ன? என்ன தேவை? தேடு, படிப்பு தேவை. அப்படியே இல்லையா? இப்ப தொழுகை என்றால் என்ன? இதுல உள்ள சின்ன பிள்ளைகள்ட்ட கேட்டாலும் சொல்லுவாங்க, தொழுகைன்னா என்ன? ஒரு நாளைக்கு 5 நேரம் தொழுகிறது பேர் தான் தொழுகை. அப்படியே இல்லையா?
இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸா இருந்தாங்கன்னாக்கா 5 நேர தொழுகையில பேரும் தெரிஞ்சிருக்கு. இன்னும் அட்வான்ஸா தெரியணும்னு சொன்னாக்க எத்தனை ரக்காத்துகள் தொழணும்ன்றது தெரியும். இன்னும் அட்வான்ஸா சொல்லணும்னாக்க எந்தெந்த நேரத்துல தொழணும்ன்றது தெரியும். ஆனால் எப்படி தொழ வேண்டும் என்று தெரியுமா என்று கேட்டால் நிறைய பேருக்கு தெரியாது. நிறைய பேருக்கு தெரியாது. நீங்க சாதாரணமா நினைக்க வேண்டாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் எப்படி தொழ கண்டீர்களோ அப்படி தொழுங்கள்னு சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் தொழுறதுக்காக வேண்டி செய்த ஆயத்தங்கள் என்ன? நாங்க என்னென்ன ஆயத்தங்கள் செய்யறோம்? தொழுறதுக்கு என்ன செய்வோம்? என்ன செய்வோம்? உது செய்வோம். ரைட். உது இல்லாவிட்டால் தொழுகை கூடுமா? உது இல்லாட்டி தொழுகை கூடுமா? தொழுகை கூடாது. உது அல்லது தயமும் செய்யணும். அப்படித்தானே? உது இல்லாவிட்டால் தொழுகை கூடாதுன்னா அப்ப நம்ம நினைச்ச மாதிரி பெரிய தொலையலாது. முதலாவது தொழுகைக்குள்ள என்றாவது வந்து உது எடுக்கும். அப்படித்தானே? உது செய்ய முடியாதவர்கள் அல்லது அதுக்கான அமைப்பு தெரியாத என்ன உது செய்வதற்கான சக்தி அற்றவர்கள் இருந்தால், நோயாளிகளாகவோ அல்லது தண்ணி இல்லாத சந்தர்ப்பங்களோ இருந்தால் அவர்கள் தயமும் செய்தாக வேண்டும். இந்த முறைய நம்ம எப்படி செய்யறோம்? இது ஒழுங்கான முறையில செய்யப்படல என்றால் அந்த தொழுகை என்ன செய்யப்படாது? என்ன செய்யப்படாது? ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. இப்ப நாங்க ஒரு கேள்வியாக மனசுல வச்சுக்கொள்ளுங்க. நீங்களே இதுக்கான பதிலை சொல்லிக்கோங்க. இந்த கேள்வியோட உங்களோட பதிலையும் சொல்லிக்கோங்க. நான் இதுவரை உது செய்திருக்கிறேன். என்னுடைய உது சரியான முறையில் அமைந்திருக்கிறதா இல்லையா? அமையவில்லை என்றால் என் தொழுகையின் முடிவு எதுவாக அமைந்தது? இந்த கேள்வியை எல்லாரும் மனசுல வச்சு விடைய சொல்றதுக்கு ரெடி ஆயிடு. எனக்கு இல்ல, உங்களுக்கு நீங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உது செய்கிற பொழுது எப்படி எல்லாம் உது செய்வார்கள்? கைகளை மணிக்கட்டு வரைக்கும் என்ன செய்வாங்க? கழுவுவாங்க. நல்லா கழுவுவாங்க. நாங்க நல்லா கழுவுறோமா அல்லது டெப்ல இப்படி 2 நடைய நனைக்கிறோம்? அதிகமாக நாங்க செய்யறது நனைக்கிறோம் அல்லது நனைகிறோம். தண்ணியில நனைக்கிறோம். கைய கழுவுறோமா? சும்மா நான் புரியறதே கேட்கிறேன், விளங்குறதுக்காக. ட்ரெஸ் கழுவணும், உடுப்பு கழுவணும்னு சொல்லி ஒரு ஐடியா எடுக்கிறோம். உடுப்பு கழுவுறன்னா என்ன? தண்ணி தெப்ப திறந்து தண்ணியை எப்படி பிடிச்சு எடுத்து கொடியில காய போடுறது. இதா உடுப்பு கழுவுறது? இதுக்கா உடுப்பு கழுவுறன்னு சொல்றது? உடுப்பு கழுவுறன்னா என்ன? அது அழுக்கு இருந்துச்சுன்னா சோப் போட்டு தேய்க்கணும். அல்லது இருக்கிற ஏதாவது அழுக்குகளை கண்டமா இருந்தா நல்ல முறையில தேய்ச்சி அதுல இருக்கிற அழுக்கு போக சுத்தமா கழுவும். அப்படித்தானே? அதுல தண்ணியை ஓட விட்டும் கழுவும், தொட்டு தடவியும் கழுவலாம். அதுல இருக்கிற ஊத்தைக்கு ஏற்ப அதனுடைய செயல்பாட்டை நம்ம செஞ்சு கொடுப்போம். அப்படித்தானே? இப்ப இதுக்கு பேர் கழுவுதல் என்றால் ரசூலுல்லாஹ் கைகளை கழுவுறதுக்கும் அப்படிதான் சொல்றாங்க. ரஸ்லுல் யதை, கையை கழுவுதல். அப்ப நம்ம கழுவுனம்மா இதுவரைக்கும் தடவினோம். சில நேரங்கள்ல காய்ந்து போன கைகளாக இருந்தால், வேலை செய்த கைகளாக இருந்தால், அதாவது எண்ணெய் வர்க்கங்களோட தொடர்பு பட்ட கைகளாக இருந்தால் அந்த கைகளில் தண்ணீர் படும், நனையும். ஆனால் கழுவுப்படுமா? கழுவப்படாது. ஏன் நான் இதை உங்கள்கிட்ட சொல்றேன்? பெண்கள் கூடுதலாக சமையலோடு சம்பந்தப்படும். அப்ப ஒயிலோட சேர்ந்து நிறைய சம்பந்தப்படலாம். அப்படி படுற நேரங்கள்ல எங்களுடைய கரங்கள் அப்படியான ஒரு நிலைமையை அடைந்தால் எங்களுடைய உது ஏற்றுக்கொள்ளப்படுமா இல்லையா என்கிறது கேள்வி. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் தொழுத மாதிரி தொழுங்க. ரசூலுல்லாஹ் தொழுத முறையை பார்க்கிற நேரம் தொழுகிறதுக்கு முன்னால சில வேலையை செஞ்சாங்க. செஞ்ச வேலைகள்ல முதலாவது செய்ய வேண்டிய வேலையை கைகளை சுத்தமாக கழுக வேண்டும். இது முதல் பகுதி. இதுல என்ன பிரயோசனம் இருக்குது? கையை கழுவுறதுல என்ன பிரயோசனம் இருக்கு? சில நேரம் எங்களுக்கு அது தெரியாம இருக்கலாம் அல்லது தெரிஞ்சிருக்கலாம், மறந்திருக்கலாம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க பாருங்க, இந்த கையை ஒழுங்கா கழுவுங்கன்னு சொல்றதுக்காக ஒரு அழகான விஷயத்தை ரசூலுல்லாஹ் சொல்லி தராங்க. அந்த பெருமதியை நீங்க புரிஞ்சு கொள்ளுங்க. கைகளை கழுவினால் உங்களுடைய கைகள் பிடித்த பாவங்கள் அதன் கைகளினால் வடியும் நீர்த்துளிகளினால் கரைந்து போகிறது, அல்லது அதன் கடைசி சொட்டு தண்ணீரினால் அதனுடைய பாவங்கள் கரைந்து போகும்.
உது செய்யறது தொழுகைக்காக, தொழுகிறது எங்களோட சொர்க்கத்துக்காக. அந்த உதுவை நீங்க சரியா செய்யணும். அந்த செய்யறதுக்கு ரசூலுல்லா எவ்வளவு ஆர்வம் ஊட்டுறாங்க பாருங்க. இந்த கையை கழுவினால் அதில் இருந்து வடிகிற தண்ணீர் துளிகள், சொட்டுக்கள் உங்கள் பாவங்களை அழிக்கிறது. இதுவரைக்கும் நானோ நீங்களோ உது செய்யற நேரம் என்ற பாவங்கள் அழியுது என்ற எண்ணம் எங்களோட உள்ளத்துல என்னைக்காவது வந்திருக்கிறார்? தூக்கம் வருதா? தூக்கம் வருதா? இல்லதானே? ஏன்னா சில நேரத்துல தூக்கம் வரும். 2 காரணம். ஒன்று வெள்ளிக்கிழமை, 2வது நேரம் அப்படித்தானே? அதனால கொஞ்சம் மாத்திக்கொள்ளும். தூக்கம் வந்தால் தூங்க வேணாம். தூக்கம் வருதுன்னு சொன்னாலே அர்த்தம் ஒன்னே ஒன்றுதான். என்ன? நம்ம இங்கதான் இருக்கிறோம், ஆனா இங்க இல்ல. சரிதானே? அதனால இங்கனையே இருப்போம், எங்கேயும் போகாம. ரைட்? நீங்க பதில் சொல்லலாட்டின் பரவாயில்ல, கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, விளங்கினா சரிதானே? புரிஞ்சுக்கொள்ளுங்க. அப்ப கைகளை நாங்கள் கழுவுகிற நேரத்தில் இந்த ஒரு சிந்தனையோடும் எங்களுடைய உது அமையமா இருந்தா, இந்த கையை கழுவுற நேரத்துல எங்களோட வேற எந்த யோசனையும் வர. நம்ம கை கழுவுறோம், உதாரணமா இப்ப இன்றைக்கு பள்ளிக்கு வந்திருப்பீங்க, வர்ற நேரத்துல உது எடுத்திருப்பீங்க. இன்னொரு ஃப்ரெண்ட் வருவாங்க, தெரிஞ்சவங்க வருவாங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க வருவாங்க. எப்போ நீங்க இப்பதானு சொல்லி கேட்க சொல்ல, நம்ம கையை கழுவிக்கிட்டே இப்பதான் வந்தேன் அப்படின்னு கதைச்சு முகம் கழுவ மாட்டோம். கொஞ்சம் இருங்க. உங்களுக்கு தெரியுமா, முந்தைய ஒரு காலத்துல இந்த வயோதிபர்கள் இப்பவும் இருப்பாங்க, ஒது செய்யற நேரம் பேசக்கூடாதுப்பா சொல்லுவாங்களா இல்லையா? ஒது செஞ்சுட்டு முகத்தை துடைக்காதீங்க, தண்ணிய வடிய விடுங்கன்னு சொல்லுவாங்களா இல்லையா? அவங்க தெரிஞ்சு செஞ்சாங்களா தெரியாம செஞ்சாங்களா தெரியாது. ஆனால் அவங்க செஞ்சதுல இருக்கிற ஒரு பிரயோசனம் ஹதீஸ் சொல்லி தருகிறது. தண்ணீர் வடிவதன் மூலமாக பாவங்கள் கரைகிறது. உது செய்யற நேரத்துல நீங்க என்ன செய்றீங்கன்றத நினைச்சு கொண்டு செய்வதன் மூலமாக உங்கள் செயல் பூரணம் அடைகிறது. அதனால அதை நீங்க அமைதியான முறையில நம்ம இதைத்தான் செய்யறோம்ன்றத புரிஞ்சு செய்யுங்க. ஒன்று. 2வது இன்னொன்னு பாருங்க, வாய் கொப்பளிக்கிற ஒரு வேலை. நம்ம எல்லாருமே வாய் கொப்பளிப்போம், சும்மா எல்லாம் கொப்பளிப்போம். இதுல எத்தனை பேர் வாய் கொப்பளித்தலை ஒரு இபாதத்தாக ரசூலுல்லாஹ் சொன்னதுக்காக செஞ்ச? தடுமல் வந்தவங்களை தவிர வேற யாருமே ஒழுங்கா வாய் கொப்பளிக்கிறது போமா இல்லை? ஏன்னா தடுமல் வந்தவனுக்கு சளி இருக்கு, சளியை எடுக்க வேண்டிய கடமைக்காக வேண்டி அவன் தண்ணி செலுத்தி சீருவான். சாதாரணமாக உது செய்கிற யாரும் நாசிக்கு நீர் செலுத்தி சிந்துவது கிடையாது. நம்ம எல்லாம் நினைக்கிறோம் எங்கட மூக்கெல்லாம் சுத்தமா இருக்குன்னு சொல்லி. ரசூலுல்லாஹ் ஏன் சொன்னாங்க உது செய்தால் நாசிக்கு நீர் செலுத்துங்கள் என்கிறத ஏன் ரசூலுல்லாஹ் சொல்லி தந்தது? அதுதான் உதுவினுடைய அமைப்பு. ரசூலுல்லாஹ் செஞ்ச அந்த உதுவை நம்ம செய்யும். அப்ப நாசிக்கு நீர் செலுத்துதல் என்பது ஒரு சுன்னா. ஸ்கூல்ல வேணா நம்ம படிச்சிருக்கலாம், என்ன சுன்னாவை செய்தால் நன்மை, செய்யாவிட்டால் பாவம் இல்லை. இப்ப சொல்லுங்க, உதுவை நீங்க நாசிக்கு நீர் செலுத்தாமல் உது செய்தால் அந்த உதுவுக்கு நன்மை இருக்கா இல்லையா? நன்மை இருக்கா இல்லையா? நன்மை இல்லை. தொழாத பாவம் கிடைக்குமா? கிடைக்காது. கிடைக்குமா? கிடைக்காது. இப்ப சொல்லுங்க, சுண்ணாவை செஞ்சா நன்மையா இல்லையா? செய்யாம விட்டா பாவமா இல்லையா? பாவமா இல்லையா? நம்ம எதையோ எதுக்கோ சொல்ல வர்றதை எல்லாம் கொண்டாந்து எல்லாத்தையுமே ஒன்றுக்குள்ள எட் பண்ண பார்க்கணும். நான் ஃபர்ஸ்டுக்கு சொன்னேன், தொழுங்கள் என்பது கட்டளை. எப்படி தொழ வேண்டும் என்பது ரசூலுல்லாஹ்வின் வழிகாட்டுதல். வழிகாட்டுதலை சுன்னா என்று சொல்கிறோம். இப்ப சொல்லுங்க, தொழுக தொழுக தொழுகன்னு வாயால சொல்றதுக்கு நன்மையா, ரசூலுல்லாஹ் தொழுத முறையில தொழுறதுக்கு நன்மையா? எதுக்கு நன்மை? அப்ப சுன்னாவை செய்தால்தான் நன்மை இருக்கு, இல்லை என்றால் பாவம் தான். நம்ம ஸ்கூல் பாடத்தை ஸ்கூலோட விட்டு மார்க்கத்தை செயல்படுத்துகிற நேரத்தை அதை கொண்டு எட் பண்ணக்கூடாது. நான் சொல்றது புரியுதா இல்லையா? இதை நான் கற்பனையில சொல்றேன்னா இல்லாட்டி ஹதீதுகளோட சொல்லிட்டு இருக்கிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் செய்த ஒவ்வொரு விடயங்களாக நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன். அன்புள்ள தாய்மார்களே, சகோதரிகளே, அதே போல பாருங்க இன்னொரு விஷயத்த, உது செய்யற நேரம் முகம் கழுவும். நிறைய பேர் முகம் கழுவுற விட தண்ணி எடுத்து முகத்துல இப்படி ஒரு அடி, அது பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு தெரிக்கிற அளவுக்கு இருக்கு. முகத்துல ஒரு அடி, அவ்வளவுதான்.
நாங்க முகம் கழுவுகிற நேரத்தில் நெற்றியிலுடைய ரோமம் முளைக்கிற இடத்துல இருந்து இந்த காதினுடைய ஆரம்ப பகுதியில இருந்து கழுத்தினுடைய இந்த பகுதி வரைக்குமான முழுமையான பகுதிகளை இப்படி கழுவுபவர்கள் எத்தனை பேர் இருக்கும்? இதுக்கு ஒரு காரணம் இருக்கு, என்ன தெரியுமா? நான் பெண்கள்ங்கிறதுனால சொல்றேன். நம்ம எல்லாரும் வீட்டுல அழகா பவுடர் போட்டு கிரீம் பூசி இஜாப அல்லது ஃபர்தாவை போட்டுட்டு வந்திருப்போம். இங்க வந்து திருப்பி உதுவெல்லாம் அந்த மாதிரி செஞ்சமா இருந்தாக்கா ஒன்று ஷோல் ஃபர்தா நனையும், அப்படி இல்ல திரும்ப எல்லாம் குழம்பி போகும். இங்க கண்ணாடி இல்ல பார்த்து செய்யறது. அதனால என்ன செய்வோம்டா, நம்ம போட்டுக்கிற எல்லை எதுவோ அதோட முகத்தை சுருக்கியது. நான் சிரிப்பதற்காக சொல்லவில்லை, நான் சொல்வதனுடைய அர்த்தத்தை புரிந்து கொள்ளுங்கள். அப்ப உது உங்களுக்கு அப்படியான ஒரு சிரமத்தை தருதாக இருந்தால் உதுவை நம்ம எங்க செய்யணும்? எங்க செஞ்சிருக்கோம்? வீட்டுல அதுக்குரிய பாதுகாப்பான முறையில் செய்து விட்டு வர வேண்டும். ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிற செய்தியை பார்க்கிறோம். உதுவை பூரணமாக செய்ய வேண்டும். அஸ்பிகுல் உது, நிரப்பமாக உது செய்ய வேண்டும். அந்த உதுவை செய்கிற நேரத்துல உங்களுக்கு கஷ்டமாக இருந்தாலும் நீங்கள் உதுவை பூரணமாகத்தான் செய்ய வேண்டும். நீங்க கஷ்டமான ஒரு நிலைமையில இருந்தாலும் உதுவை சரியா தான் செய்யும். அப்ப அந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆர்வப்படுத்துகிறார்கள், சொல்லித் தருகிறார்கள் என்றால் எங்களுடைய இந்த முகம் கழுவுகிற அமைப்பை சரியான முறையில் நாங்கள் செய்ய வேண்டும். அது ஒரு முறையா 3 முறையா ஃபிக்ஹ் இஸ்லாம் 3க்கும் வழிகாட்டும். ஒரு முறையும் ரசூலுல்லாஹ் கழுவின ஆதாரங்களை பார்க்கலாம், 2 முறை முகம் கழுவிய ஆதாரங்களை பார்க்கலாம், 3 முறை கழுவிய ஆதாரங்களை பார்க்கலாம். இப்ப நீங்க நினைக்கலாம், தொழுகையை பூர்ணப்படுத்துவோம் மட்டும் ஏன் இவர் உதுவுக்குள்ள நிற்கிறாரு? அப்படி யாருக்காவது இருக்கா யோசனை? உதுவையும் பார்க்கணும் வேண்டாம். தொழுகை பூர்ணமாகிறதுக்கு உது என்ன முக்கியமான பகுதிங்கிறதுனால சொல்றேன். எல்லாத்தையும் ஓடரா சொல்லல, முக்கியமாக நாம் தவற விடக்கூடிய ஒரு சில இடங்களை மாத்திரம் நான் ஞாபகப்படுத்துகிறேன். அன்புள்ள தாய்மார்களே, சகோதரிகள், அதே போல பாருங்க, அடுத்த ஒரு பகுதி முகம் கழுவியதன் பிறகு கைகள் கழுவப்படுது. முழங்கை வரைக்கும் கையை கழுவும். முழங்கை வரைக்கும் கழுவுகிற இந்த கழுவுதலிலும் நிறைய தவறு நடக்கும். என்றால் இந்த முழங்கை சுத்தமாக்கப்படுவது கிடையாது. இது சில நேரங்கள்ல எல்லாருக்குமே ட்ரை ஸ்கின்னா இருந்துச்சுன்னு சொன்னாக்கா சில நேரம் இந்த இதை செய்யும், காஞ்சி வைத்திருக்கும், தண்ணி பட்டாலும் படாது. சில நேரங்கள் அதுல அந்த வரி வரியாக ரேகைகள் போன்ற அந்த அமைப்பு வந்துச்சா இருந்தால், சுருங்கமா இருந்துச்சு என்றால் தண்ணி அதுல படாது. நாங்க தண்ணியை எடுத்து இந்த கையை நிமித்தி அழகாக தேய்த்து கழுவுவது கிடையாது. தண்ணியை பிடிக்கிறோம், அப்படியே ஒரு பெகோல சின்ன பிள்ளைகள் தண்ணியில் விளையாடுற மாதிரி அப்படியே ஒரு புடி ஒரு இலு, புடி ஒரு இலு, முடிச்சு உழு செஞ்சிட்டோம். அன்புள்ள தாய்மார்களே, சகோதரிகளே, பிழை. கைகளுக்கு தண்ணீர் எடுத்து அதை தேய்த்து கழுவப்பட வேண்டும். டெப்ல என்ன டெப்ல புடிச்சு நல்லா கழுவும். அதே போன்று இன்னும் ஒரு தவறு செய்கிறோம், கால்கள் கழுவுகிற இடத்தில் தவறு செய்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு எச்சரித்தாங்கன்றால், ஒழுங்கான முறையில் சுத்தம் செய்யப்படாத கால்கள் வயிலுல்லில் அகாபி மினன்னார், சுத்தம் செய்யப்படாத அந்த கரண்டை கால்கள் நரகத்திற்குரியது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரித்தார். ஒழுங்கா கால் கழுவப்படலைன்னு சொன்னால் அது எங்களை நரகத்திற்கு இட்டு செல்லக்கூடிய ஒரு காரியம் என்றால் யோசிச்சு பாருங்க, எங்கள்ல எத்தனை பேர் இந்த கால் கழுவுற விடயத்துல பொடுபோக்கு செய்திருப்போம், தவறுதல் செய்திருப்போம். எல்லாம் மன்னிக்க போதுமானவன். நான் ஏன் அந்த ஒரு கடுமையான ஒரு வார்த்தையோட சொல்றேன் என்றால் அதுல பாரதூரத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுடைய அந்த கால் கழுவுனா காலில இருந்து வர்ற தண்ணி, முகம் கழுவுனால் முகத்திலிருந்து வர்ற தண்ணி, நீங்க பார்க்க கூடாத பாவமான பார்வைகளை பார்த்திருந்தால் அதன் மூலம் ஏற்படுகிற பாவங்களை அதிலிருந்து வடிகிற தண்ணீரின் மூலமாக சுத்தம் செய்து விடுகிறது என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை பார்க்கணும். அப்ப தொழுகைக்கு நாங்க ரெடியாகும் முதலாவது எங்கட ப்ரிப்பரேஷன்ல ரெடியாக வேண்டிய இடத்துல நாங்க எங்களை தயார்படுத்துறதுல உது பிரதானமானது. உதுவை சரியான முறையில் செய்ய வேண்டும். கூதல் பார்க்க இயலாது, நேரம் பார்க்க இயலாது, ஏன்ற வரைக்கும் உதுவை என்ன செய்யணும், சரியான முறையில் செய்யணும். ரைட். இந்த உது செய்து முடித்ததன் பிறகு நாங்கள் தொழுகைக்குள்ள வரப்போம். தொழுகைக்குள்ள வர்றதாக இருந்தால்
நம்ம எல்லாருமே தொழுகிறோம், எல்லாருக்குமே தொலை தெரியும் என்று நினைச்சிட்டு தான் தொழுகிறோம். இதுல யாராவது தொலை தெரியாம தொழுகிறோம் நினைக்கிறோமா? இப்படி ஆரம்பிக்கிறோமா? இல்ல தானே, எல்லாருக்கும் தொலை தெரியும் தானே, எல்லாருக்கும் தொலை தெரியும். ஒரு சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிற நேரத்துல ஒரு மனிதர் வருகிறார், வந்து தொழுற நேரத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. தொழுது முடிந்ததன் பிறகு வர்றாரு. வரவு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்க தொழல, திரும்பவும் போயிட்டு தொழுங்க. இர்ஜி ஃபஸல்லி ஃபஇன்னக லம் துஸல்லி. திரும்ப போயிட்டு தொழுங்க, நீங்க தொழலங்கறாங்க. நான் சும்மா இப்படி பார்த்துட்டு இருந்து, அதாவது எங்கட நீங்க ஒரு முஅல்லிமாவுக்கு முன்னால தொழுறீங்க, ஒரு முஅல்லிமா அவங்கள பார்த்து போட்டு நீ தொழல, திருப்பி போயிட்டு தொழுண்டாக்கா, இப்பதானே தொழுதுட்டு வந்த பாத்தீங்க தானே நம்ம சண்டை பிடிக்க பார்ப்போம். அப்படியே இல்ல, இவர் ரசூலுல்லாஹ் சொன்ன உடனே போறாரு, போயிட்டு தொழுகிறாரு. திரும்பவும் தொழுதுட்டு வர்ற நேரம் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இர்ஜி ஃபஸல்லி ஃபஇன்னக லம் துஸல்லி. போங்க தொழுங்க, நீங்க தொழல. ரெண்டாவது முறை நம்ம ஒரு முறை செஞ்சிருக்கலாம், ரெண்டாவது முறை நம்ம செய்வோம் பண்றது சுவர் இல்லை. ஆனால் இவருக்கு மூன்றாவது முறையும் ரசூலுல்லாஹ்வோட வார்த்தை அப்படியே வரும். இப்ப இவர் சொல்றாரு, யா ரசூலுல்லாஹ், எனக்கு இதன் பிறகு, அதாவது எப்படி சொல்றாருன்னா, வல்லதி பஅஸக ஃபில் ஹக் பில் ஹக்கி, உண்மையை கொண்டு உங்களை அனுப்பியவன் மீது சத்தியமாக, மா அஹ்ஸனு கைரா, இதை விட அழகா எனக்கு தெரியாது, இவ்வளவுதான் எனக்கு தெரியும். ஃபஅல்லிம்னி, எனக்கு படிச்சு தாங்கன்னு கேக்குறேன். இப்ப ரசூலுல்லாஹ் ஏன் அவருக்கு சொல்லாம நீங்க தொழல்ல தொழுங்க, தொழல்ல தொழுங்கன்னு திரும்ப திரும்ப சொன்னாங்கன்னு விளங்குதா? ஏன் ஏன் யாராவது சொல்லுங்க பாப்போம். ரசூலுல்லாஹ் பெஸ்ட்டுக்கே கூப்பிட்டு சொல்லிச்சு தானே, நீங்க தொழுற முறைப்பில இப்படி இப்படிதான் தொழணும்னு சொல்லிச்சா இல்லையா? இப்ப ரசூலுல்லாஹ் நீங்க போய் தொழுங்கன்றாங்க, திரும்பவும் சொல்றாங்க. இப்ப ரசூலுல்லாஹ்ட்ட இவர் சொல்றாரு, உங்களை அல்லாஹ் உண்மையை கொண்டு அனுப்பி இருக்கிறான், அவன் மீது சத்தியமா எனக்கு தெரியாது தொழா, சொல்லித்தாங்கன்னு கேட்கிறாரு. இப்ப ரசூலுல்லாஹ் சொல்லிக் கொடுக்குறாங்க. ஏன் ரசூலுல்லாஹ் ஆரம்பத்திலேயே சொல்லிக் கொடுக்கல? இந்த ஹதீஸ் எனக்கு உங்களுக்கு ஒரு பாடம் நடத்துகிறது. என்ன தெரியுமா? இப்ப உதாரணமா புரியுறதுக்கு சொல்றதா இருந்தா, நம்ம எல்லாரும் எத்தனை பயான்ல எத்தனை உபதேசம் கேட்டிருப்போமா இல்லையா? கேட்ட உபதேசம் எல்லாம் நம்ம பயானுக்கு வந்ததுனால நடக்கிற ஒரு விஷயம்ன்றதுனால கேட்டுட்டு போயிடுறோம். ஆனா கேட்ட வேகத்துல மறக்கிறோமா இல்லை? யாருக்கு ஒரு விஷயம் தேவைப்படுதோ, இப்ப உதாரணமா நீங்க நோன்பு சம்பந்தமா படிச்சிருப்பீங்க. நோன்புல கலா எப்ப செய்யணும், எப்படி செய்யணும், ஃபித்யா எப்படி கொடுக்கறதெல்லாம் படிச்சிருப்போம். யாரெல்லாம் ஃபித்யா கொடுத்தாங்களோ, யாரெல்லாம் கலா நோன்பு பிடிச்சாங்களோ, அவங்களுக்கு சில நேரம் நினைவுல இருக்கும். இது இல்லாத யாருக்கு இப்ப நினைவு இருக்க மறந்துருக்கும். ஏண்டா எங்களுக்கு தேவைப்படல, அதனால படிச்சது மறந்து போச்சு. ஏண்டா எங்களுக்கு தேவை என்று வருகிற பொழுது அது எங்கள் நினைவில் இருக்கும். இந்த சஹாபிக்கு இதனுடைய தேவை புரிய வேண்டும் என்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணர்த்துறார். அவருக்கு புரியவும் தான் அவர் சொல்றாரு, யா ரசூலல்லாஹ், எங்கட பாஷையில சொல்றதா இருந்தால், என்னோட தொழுகை வீணாவுதென்றால், இவ்வளவு கஷ்டப்பட்டு தொழுதுட்டு வந்த இந்த தொழுகை தொழவே இல்லைன்னு நீங்க சொல்றீங்களா இருந்தா, என்ற தொழுகை பிழை, யா ரசூலல்லாஹ், எனக்கு தொழ தெரியாது, சொல்லித்தாங்க, நான் தொழுகிறேன்னு கேட்கிறார். அதனுடைய விளக்கம் எனக்கு வேண்டும் என்று கேட்டு படிக்கிறார். இதுல யாராவது நம்ம யார்கிட்டையாவது நான் தொழுகிறது சரியான்னு பாருங்களேன்னு சொல்லிட்டு தொழுதவங்களோ, அல்லது எனக்கு தொழுகிற முறையை கொஞ்சம் ஆரம்பத்துல இருந்து சொல்லித்தாங்கன்னு கேட்கிறவங்களோ எத்தனை பேர் இருக்கிறோம்னு சொல்லுங்க பாப்போம். நிறைய இருக்க மாட்டோம். ஆனா எல்லாரும் தொழ தெரியும் என்ற எண்ணத்தில் தொழுது கொண்டிருக்கிறோம். எங்களுடைய தொழுகை சரியா பிழையா என்பதை பார்க்க தவறிவிட்டோம். ரசூலுல்லாஹ் தெளிவாக சொன்னார்கள், நான் தொழுதது போன்று தொழுங்கள். அப்ப மார்க்கத்தை படித்த ஒருவர் அல்லது மார்க்கத்தை பற்றிய தொழுகை முறையை அறிந்த ஒருவரிடம் என் தொழுகை சரியா பிழையா என்பதை கேட்டு படிக்க வேண்டிய கடமை ஒவ்வொருத்தருக்கும் இருக்கா இல்லையா? இருக்கு. எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் தொழுதுட்டு போய் அல்லாஹ் போதுமானவன்ட்டு முடிக்க இயலாது. ஏட்டா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படித்தான் சொல்றாங்க, நீங்க தொழுதாக வேண்டும். அந்த தொழுகை தான் உங்களை பிரித்து காண்பிக்கக்கூடிய ஒரு தொழுகை, காபிர்களை விட்டு உங்களை வித்தியாசப்படுத்துறது. எனவே தொழ வேண்டும்.
இந்த தொழுகையை சஹாபாக்கு, இப்ப இந்த சஹாபிக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுக்குறாங்க. எப்படி சொல்லி கொடுக்குறாங்க பாருங்க. இதா கும்த இல ஸலா, தொழுகைக்காக வந்துட்டீங்கன்னா ஃபக்கப்பிர், முதலாவது தக்பீர் சொல்லுங்க. இது ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுக்குறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுக்குறாங்க. இந்த தொழுகை முறைகள் எல்லாம் எப்படி இருந்தது என்பதை சில ஹதீதுகளை நம்ம பார்க்கணும். தக்பீர் எப்படி சொல்றது? ரசூலுல்லாஹ் சஃப்ல அல்லது தொழுகிறதுக்காக ஒரு இடத்துல வந்து நின்றுட்டாங்களா என்றால் அந்த இடத்தை கவனிக்கிற ஒரு சில வடிவங்கள் இருக்கு. ஒன்று, தொழக்கூடிய இடம் சுத்தமான இடமா இல்லையா என்பது பார்க்கப்பட வேண்டும். தொழக்கூடிய இடம் சுத்தமா இல்லை. அதனாலதான் சில இடங்கள்ல நாங்க பார்க்கலாம், தொழுகைக்கென்று ஒரு அறை, தொழுகை அறை என்று ஒன்று இருக்கு. நிறைய பேர்த்த வீடுகள்ல இருக்கு. நம்ம எல்லாரும் முசல்லான்னு சொல்லி போட்டு ஒரு முசல்லாவை தூக்கி தெரியும் போற இடத்துல எல்லாம் அதை விரிச்சிட்டு இதான் முசல்லான்னு. முசல்லா என்பது தொழுமிடம், சரிதானே? நம்ம அந்த முசல்லாவை கீழே ஊத்த இருக்கும், மண் இருக்கும்ன்றதுக்காக போடுறோம். அதை கூட்டி போட்டு நிலத்துல தொழுதாலும் அது முசல்லா தான். ஒரே இடத்தை வச்சு கொண்டாலும் அது முசல்லா தான். ஒவ்வொரு இடமா மாத்தி மாத்தி முசல்லா என்று நம்ம சொல்றத போட்டுட்டு தொழுதாலும் முசல்லா தான். சுத்தமாக இருக்க வேண்டும். இந்த சஃப்ல அல்லது தொழுகைக்காக வேண்டி நாங்கள் எழுந்து நிற்கிற பொழுது எங்களுக்கு முன்னால் யாரும் குறுக்கறுக்காத வண்ணம் சுத்ரா என்கிற ஒரு தடை இருக்க வேண்டும். நான் சும்மா அவங்கள்ட்ட கேட்கிறேன், யாராவது வீட்டுல நடு ஹோல்ல முசல்லா போட்டு தொழுவீங்களா? தொழுவீங்களா? இல்லைன்னா தெரிஞ்சோ தெரியாமலோ அதுல நம்ம சரி செய்யறோம். என்னடா, ரூம்ல ஒரு மூலையில போயிட்டு நிப்போம் அல்லது ஒரு ஓரத்துல போயிட்டு நின்று தொலைப்போம், அப்படித்தானே? அது ஏதோ ஒரு வகையில ரூம் சிறுசா இருக்குது அல்லது கட்டில் போட்டிருக்கிறதுனால தொழுகிற இடம் செவத்துக்கு நேரா வருதுன்றதுனால சுத்ரா வாகிட்டுது. இப்ப பள்ளிக்கு வந்து தொழுகிறோன்னு வைப்போம். பள்ளிக்கு வந்து தொலைக்கொள்ள நம்ம நடுவுல ஃபேன் இருந்துச்சுன்னா அந்த இடம் தான் எங்கிட்ட சஃப், அப்படியே இல்லையா? நம்ம என்னைக்காவது சுத்ரா இருக்கா இல்லைன்னு பார்த்துருக்கிறோமா? இல்ல. முன்னுக்கு இருக்கிற கோட்டை நம்ம சுத்ராவாக நினைக்கிறோம், அது பிழை. நம்ம நினைப்பது சரியா? பிழை. ஏன் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நான் தொழுத மாதிரி தொழுங்க. ரசூலுல்லாஹ் தொழ வேண்டும் என்றால் அவர்கள் சுவற்றின் பக்கம் சென்று அதனை நெருங்கி நின்று தொழுவார். அவங்க சுஜூது செய்யறதுக்கும் அவங்களுக்கு அந்த சுத்ராவுக்கும் இடையில ஒரு ஆடு நடந்து போகிற அளவுக்கு இடைவெளி விட்டுதான் அவங்க தொழுவாங்க. அப்ப சுஜூது செய்கிற இடத்துக்கு முன்னால் ஒரு தடை இருக்க வேண்டும். யாராவது ஒருத்தர் அதுக்கு இடையால போயிடாம பாதுகாக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒருத்தர் அந்த ரெண்டுக்கும் இடையால ஒருத்தர் போவாராக இருந்தால் இதனுடைய பாரதூரம் என்ன என்பதை ரசூலுல்லாஹ் விளங்கப்படுத்துற முறையை வச்சு நம்ம புரிஞ்சுக்கணும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒருத்தர் தொழுது கொண்டிருக்க ஒருவர் இடையால் சென்றால் அவரை தடுத்து நிறுத்துங்கள், அதை மீறியும் சென்றால் அவரோடு போராடுங்கள், அவரை தள்ளி விடுங்க. அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன்படுத்துற வார்த்தை ஃபல்யுகாத்தில்ஹு, கடுமையான சண்டையிடுங்கள் என்ற மாதிரி வார்த்தையை சொல்றாங்க. கொண்டு போடுங்கிற மாதிரியான வார்த்தை புரியும். அப்ப யோசிச்சு பாருங்க, தொழுகிறவருக்கு முன்னால ஒருத்தர் போக கூடாது. நம்ம சுத்ரா வச்சுட்டோம் என்றால் ஒருத்தர் அதால போக மாட்டார். அதை மீறியும் போனால் அவர் தடுக்கப்பட வேண்டும், தடுத்தும் போனால் தள்ளிவிடப்பட வேண்டும். ஏன் தெரியுமா? அந்த இடையால போறவருக்கு இவங்க தொழுது முடிக்கிற வரைக்கும் நின்றுட்டு போறது சிறந்தது, அதை கடப்பதை விட எவ்வளவு நாட்கள், எவ்வளவு வருடங்கள், எவ்வளவு மாதங்கள் என்பது தெரியாது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, 40 சிறந்தது என்றார்கள். 40 நாட்களா, 40 மாதங்களா, 40 வருடங்களா தெரியும். அவன் அதை கடந்து போறதை விட 40 அந்த இடத்துல நிக்கிறது நல்ல. தொழுது முடிவு வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்கிறது நல்ல. ஒருத்தர் தொழுது முடிக்கிற வரைக்கும் 40 வருஷம் போகுமா? ஒரு 5 நிமிஷம் கூட போவாது இல்லையா? இன்னும் சொல்ல போனாக்க 5 நிமிஷம் என்ன, 5 நிமிஷத்துல நம்ம 5 வக்தை தொழுகிறோம், அப்படியே இல்ல? நம்ம தொழுகிற தொழுகைகள் அப்படித்தான் இருக்கு. அவ்வளவு வேகமாக தொழுது முடிச்சிடுறோம். கொஞ்சம் நின்று அதை கடந்து போவதற்கு எம்மால் முடியவில்லை என்றால் நாம் தொழுகையில் பொடுபோக்கு செய்து கொண்டிருக்கிறோம். சரி, ஒருத்தர் போறதுதான் பிழை. நம்ம தொழமுன்னுக்கு இந்த சுத்ரா வச்சால் அவர் போக மாட்டார் தானே? அப்ப அவர் பாவம் செய்வதற்கும் நாம் காரணமாக என்ன செய்யக்கூடாது, இருந்து விடக்கூடாது. தொழுகையின் பூரணத்துவத்தை சுத்ராவும் எங்களுக்கு நிறைவேற்றி தருகிறது. அப்ப உது சரியா இருக்கணும், சுத்ரா வைக்கிறோம். இப்ப நம்ம தொழுகைக்காக நிக்கிறோமா, தக்பீர் சொல்ல வேண்டும். ஹதீதுகள்ல பார்க்கிறோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய கரங்கள் இரண்டை
காதுகளினுடைய சோனை வரை உயர்த்துவார்கள் அல்லது தோல் புஜங்கள் வரை உயர்த்துவார்கள். உயர்த்தி அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கட்டுவார்கள். உயர்த்தின பிறகு தக்பீர், கட்டின பிறகு தக்பீர், அல்லது கட்டுகிற பொழுதே தக்பீர் சொல்லி 3 முறையிலையும் வந்திருக்குது. எப்படியோ தக்பீர் கட்டுகிற நேரம் அல்லாஹு அக்பர் என்றோ அல்லது கட்டிட்டு அல்லாஹு அக்பர் என்றோ அல்லது அல்லாஹு அக்பர் என்று சொல்லிட்டு கையை உயர்த்தி கட்டுவதோ செய்யலாம். முக்கியம் கைகளை என்ன செய்யணும்? காதுகளின் சோனை வரை உயர்த்தி அல்லது தோல் புஜம் வரை உயர்த்தி அல்லாஹு அக்பர் என்று கட்ட வேண்டும். சிலரை பார்க்கிறோம் தோல் புஜங்கள் வரை வசத்தணும், சில இந்த பெருவிரலை கொண்டு வந்து காதுல இப்படி வைப்பாங்க. அப்படி வச்சேரவங்க இருக்கிறாங்க, தெரிந்தானே? இப்படி வச்சேரவங்க இருக்கிறாங்க. அப்படியெல்லாம் இஸ்லாம் சொல்லல. கையை உயர்த்தி அல்லாஹு அக்பர் என்று கட்டுவது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தக்பீர் கட்டுகிற நேரத்தில், நம்ம ஃபர்ஸ்ட்கே சொல்லிட்டேன், தொழுகை என்பதை குர்ஆன் சொன்னாலும் தொழுகையின் ஒவ்வொரு செயல்பாடுகளையும் ரசூலுல்லாஹ் தான் சொல்லித்தாராங்க. அதுக்கு ஆதாரம் என்ன? நான் தொழுத பிரகாரம் நீங்க தொழுங்கன்னு சொன்னாங்க. நான் தொழுதை எப்படி பார்த்தீங்களோ அப்படி தொழுங்கன்னு சொன்னாங்க. எனவே நாங்கள் தொழுகைக்காக வேண்டி தக்பீர் கட்டுகிற நேரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தது போன்று அல்லாஹு அக்பர் என்று சொல்லி தக்பீரை கட்ட வேண்டும். எங்க வைக்கிறது? வலது கையை இடது கையின் மீது வைத்து 3 விடயங்கள் கவனிக்கப்பட வேண்டும். எங்களுடைய உள்ளங்கைகள், மணிக்கட்டுகள், இந்த இடைப்பகுதி, இந்த 3ம் கவனிக்கப்பட்ட நிலையில் இது போன்ற அமைப்பில் வைத்து எங்களுடைய உறுப்புகள் நேராக இருக்கும் வண்ணம் வைக்கப்பட வேண்டும். அல்லாஹு அக்பர் என்று இப்படி சிலாக்கள் இப்படி கட்டுறது, சிலாக்கள் வேற வேற மாதிரி கட்டுறது, கீழே கட்டுறது, மேல கட்டுறது எதுவும் இல்லை. ரசூலுல்லாஹ் இப்படிதான் வழிகாட்டியிருக்கிறார். அழகான முறையில் தக்பீரை கட்டி கொள்ள வேண்டும். நேரான முறையில கட்டியாச்சு. இந்த தக்பீர் கட்டியதன் பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுக்கிறாங்க, சும்ம இக்ரா மா தயஸ்ஸர மஅக மினல் குர்ஆன். உனக்கு தெரிஞ்ச ஏதாவது சின்ன வசனங்களையோ சூறாக்களையோ குர்ஆன்ல இருந்து நீ ஓதும். இப்ப எங்களுக்கு சூரத்துல் ஃபாத்திஹா பாடம் இல்லை, இன்னா ஆத்தைனாக்கல் கௌசர் பாடம். இப்ப நம்ம தக்பீர் கட்டிட்டு என்ன ஓதுறது? என்ன ஓதுறது? என்ன ஓதுறது? இன்னா ஆத்தை இல்லையா? என்ன ஓதணும்? சூரத்துல் ஃபாத்திஹா தான் ஓதியா. இன்னா ஆத்தைனாவோ வேற ஒரு சூறாவோ ஓதலாட்டியும் தொழுகை பிரச்சனை ஆவாது. ஆனால் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதவில்லை என்றால் தொழுகை இல்லை என்று ரசூலுல்லாஹ் சொன்னார். லா ஸலாத லிமன் லம் யக்ரா சூரத்துல் ஃபாத்திஹா பிஃபாத்திஹத்தில் கிதாப். பல அறிவிப்பு. சூரத்துல் ஃபாத்திஹா ஓதாதவனுக்கு தொழுகை இல்லை. அப்ப நாங்க தக்பீர் கட்டியவுடன் தக்பீர் கற்றதை படிச்சுவே இல்லை, அந்த தக்பீர் கற்ற முறையோட என்ன ஓதரும் என்கிற சூரத்துல் ஃபாத்திஹாவை நாங்கள் மனனமிட்டு இருக்க வேண்டும். சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுகிற பொழுது ஃபாத்திஹாவை ஃபாத்தியாவாக ஓதும். நம்ம அல்ஹம்தையும் ஆமீனையும் மட்டும் சத்தமா சொல்றவங்களா இருக்கக்கூடாது. ஆமீன் என்று சொல்றது இல்லை. அல்ஹம்து ஆரம்பிக்கும், ஆமீன்ல முடியுதுன்றது எல்லாருக்கும் தெரியும். இடையில என்ன ஓதுறோம் என்று தெரியும். அது ஓதுகிற எனக்கு தெரிய வேண்டும். அது என்ன சொல்லப்படுகிறது என்பது தெரிய வேண்டும். கவனித்து ஆற அமர நிதானமாக ஓத வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வசனங்கள் வசனங்களாக விட்டு விட்டு ஓதுவார்கள் ரசூலுல்லாஹ். இன்னும் சொல்ல போனால் தொழுகையின் ஒவ்வொரு செயல்பாடுகளையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிதானமாக அழகான முறையில் செய்வார். நிதானமாக என்றால் அல்லாஹ் அக்பர் என்று ருக்குக்கு போறதுக்கு இடையிலேயே கையை வைத்து சமையல்லாம் என்றதை எழுப்புறது இல்லை. எங்களை நிறைய பேர் அப்படி செய்யறோம். சில நேரம் தக்பீருக்கு சூரத்துல் ஃபாத்திஹா ஓதணும் பண்றதுக்காக வேண்டி கொஞ்ச நேரம் நின்று போடும். ஆனால் ருக்கு சுஜூது சமையல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யற நேரம் எல்லாம் மிக வேகமாக இருக்கும். அல்லாஹ் அக்பர் என்று போறதுதான் தெரியும். சமையல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர். இந்த எக்ஸசைஸ் செய்யறவங்க கூட கொஞ்சம் யோசிச்சு செய்வோம். நம்ம பேச்சுக்கு மட்டும் செய்யறோம். தொழுகை மிகப்பெரிய எக்ஸசைஸ் சொல்றோம், ஆனா அங்க எக்ஸசைஸ் ஆன்னு பார்த்தா இல்லை. நம்ம தொழுகையை கேவலப்படுத்துறோம். நம்ம கேவலப்படுத்துறோமோ இல்லையோ அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகிறார்கள், அப்படிப்பட்ட தொழுகைகள் கோழி சிரைப்பதை போன்றது. கோழி எப்படி சாப்பாட்டை கொத்தும்? அப்படி கொத்தி ஒரு ஆட்டு ஆட்டி விடும்,
அதுல சிலது வாயில நிக்கி, சிலது அங்காலங்களை பறக்கும், திருப்பி ஓடி போய் தெரியும். இது போன்ற தொழுகைகளாக இருந்தால் மறுமை நாளில் அவர்களுடைய தொழுகைகள் சுருட்டி வீசப்படும். அப்ப நம்ம தொழுகைகளினுடைய பெருமானம் என்ன என்பது அங்கே காண போகிறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இங்கேயே அதை நாங்கள் சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும். சரியான முறையில் தக்பீர் கட்டப்படவில்லை என்றால், தக்பீரின் பிறகு சூரத்துல் ஃபாத்திஹா ஓதப்படவில்லை என்றால் எங்களுடைய தொழுகையின் பூரணத்துவம் கெட்டு போகுமா இல்லையா? கெட்டு போகுமா இல்லையா? கெட்டு போகும். சரி, அடுத்தது பாருங்க. ஒரு மனிதர் ருக்கு செய்ய போகிறார். இந்த மனிதருக்கு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுக்கிறார். சும்மர்க ஹத்தா தத்மஇன்ன ராக்கிஅன். நீ பிறகு ருக்கு செய்யணும். ருக்கு செஞ்சு ஹத்தா தத்மஇன்ன ராக்கிஅன், ருக்குவுக்கு வந்துட்டோம் என்று நீ அமைதி காணும் வரை, நிம்மதி காணும் வரை, தொழுகை அவசரப்படாம ருக்குவுக்கு வந்து நீ வளைந்து நேராக நிற்கிறாய், முதுக குனிஞ்சு கைகளை முழங்கால வச்சு நேரான முறையில் பார்த்து உன் பார்வைகள் சுஜூது செய்யும் இடங்களை நெருக்கிய நிலையில் பார்த்து கொண்டிருக்க உன் ருக்கு அமைந்து விட்டது என்பதை கண்டதன் பிறகு அது வரைக்கும் நீ ருக்குல இரு. நம்ம சுப்ஹான ரப்பில் அலீம் ஓதுற வரைக்கும் சொல்லல ரசூலுல்லாஹ். என்ன சொல்றாங்க? ருக்குஅ சரியா செஞ்சிட்டோம் என்கிற வரை நீ அமைதியாக இருக்க வேண்டும். அப்ப நிதானமாக ருக்கு செய்ய வேண்டும். நிதானமாக ருக்கு செய்யணும். நேரான முறையில், அழகான முறையில செய்யணும். சில நேரங்கள்ல காலை மடக்கிக்கிட்டு கையை பிடிச்சுக்கிட்டு குனிஞ்சு நிக்கிறது, மேல பாக்குறது, முழங்கால் ரெண்டையும் சேர்த்து டான்ஸ் ஆடுறது, இதெல்லாம் தொழுகைக்கு சரி வராது. கால்களை நேராக வைத்து கைகளை முழங்கால்களை பிடித்து எங்களுடைய பார்வைகள் சுஜூது செய்யும் இடத்தை பார்த்த வண்ணம் நேராக இருக்க வேண்டும். அந்த முறையில் ருக்கு செய்தாக வேண்டும். அந்த ருக்கு செய்ததன் பிறகு சும்மர்ஃப ஹத்தா தஅததில காயிமன், நீ நின்றது போலவே திரும்பவும் நேரா நிக்கிற வரைக்கும் நீ ருக்குவில் இருந்து உன்னுடைய தலையை உயர்த்தி எழும்ப வேண்டும். இப்ப ருக்குவுக்கு போற நேரத்திலையும் ருக்குல இருந்து எழும்புற நேரத்திலையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி போவாங்களாம்? தன்னுடைய இரண்டு கைகளையும் தக்பீர் கட்டுறதுக்கு வசத்துனாங்களே அதே மாதிரி உயர்த்தி ருக்குவுக்கு செல்வார்கள். சமி அல்லாஹு லிமன் ஹமிதா என்று எழும்புகிற நேரமும் அதே போன்று கைகளை உயர்த்தி கைகளை விடுவார்கள். விளங்குதா? வேற விளையாட்டுகள் இருந்தால் நிப்பாட்டிடும், சொல்றதை கேட்போம். சரிதானே? சின்ன பிள்ளைகள் அப்படித்தான் இருந்தாலும் மாத்திரும், சிந்தனைகளை மாற்றக்கூடாது. அப்ப ருக்குல இருந்து எழும்பி நிலையான முறையில் அழகான முறையில் நிற்க வேண்டும். ஹத்தா தஅததில, நேராக நிற்கிற வரைக்கும் சரியான முறையில் நீங்க எழும்பி நில்லுங்க. இதுல உள்ள துஆக்கள் சூரத்துல் ஃபாத்திஹா அவசியம். அதுக்கு பிறகு ஓதுற சூரா, ருக்குல என்ன ஓதுறது, சமி அல்லாஹு லிமன் ஹமிதால என்ன ஓதுறது என்பதெல்லாம் ஒரு பகுதி. ஆனாலும் தொழுகையின் அமைப்பை நாங்க முதலாவது சரியா படிக்கணும். இதுக்கப்புறம் சுஜூதுக்கு போக வேண்டும். சுஜூதுக்கு எப்படி போக வேண்டும் என்றால் சும்மஸ்ஜுத் ஹத்தா தத்மஇன்ன சாஜிதன், சுஜூதுக்கு வந்துட்டோம் என்பதை நீ சரியாக உணரும் வரை அமைதி காண்டு நின்று கொள்ள வேண்டும். சுஜூதுக்கு போனா எப்படி சுஜூதுக்கு போறது? எங்களுடைய கரங்கள் இரண்டு உள்ளங்கைகளும் நிலத்தில் பட, எங்களுடைய நெற்றியும் மூக்கும் சேர்த்து நிலத்தில் பட, முழம் கால்கள் நிலத்தில் பட, எம் கால் விரல்களின் ஓரங்கள் நிலத்தில் பட நாங்கள் சுஜூதிலே இருக்க வேண்டும். 7 உறுப்புகள் எண்ணிக்கோங்க. 1 கால் விரல்களின் ஓரங்கள், 2வது 2 முட்டுக்கால்கள். அப்ப எத்தனை? 4. 2 கால் 2 கால் விரல்கள் 2 முழங்கால்கள் 4. 2 கைகளும் உள்ளங்கைகள் என்ன செய்யப்படணும்? நிலத்துல படணும். அப்ப நிலத்துல சுஜூதுல கொள்ள இப்படி வைக்கிறது, அல்லது வேற ஏதாவது செஞ்சுட்டு இருக்கிறது, இந்த விரலை குத்திட்டு இருக்கிறது, அப்படி இல்லாட்டி இப்படி கையை வச்சுக்கிட்டு கைக்கு நடுவுல போத்த வச்சு புதைக்கிறது, இதெல்லாம் செய்யக்கூடாது. கைகள் 2 கைகளும் உடைய உள்ளங்கைகளும் பட வேண்டும். அப்ப எத்தனை உறுப்புகள்? 6 உறுப்புகள். 7வது உறுப்பாக ரசூலுல்லாஹ் சொல்றாங்க நெற்றியுடன் மூக்கு.
அப்ப நெற்றி ஒன்று மூக்கு ஒண்ணுன்னு பார்க்க கூடாது. நெற்றியும் மூக்கும் நிலத்தில் பட வேண்டும். எங்களை நிறைய பேர் உச்சந்தலைய சுஜூதுல வச்சுட்டு இருப்போம். சின்ன பிள்ளைகளா இருந்தா கூடுதலா உச்சந்தலை சுஜூதுல இருக்கு. ஏண்டா இடையால உத்து பார்ப்பாங்க யாரெல்லாம் இருக்கிறாங்க பின்னால, யாரு வாராங்க யாரு போறாங்க, தெரிஞ்சவங்களை காணல பின்னுக்கு இருக்கிறாங்களா இப்படின்னு பாக்குறது. இந்த முறைகள் பிழை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரித்தார். அப்ப சுஜூதுக்கு போற நேரம் இந்த 7 உறுப்புகள் ஞாபகப்படுத்துங்க. 1 2 கால் விரல்களின் நுனிகள், 2 அடுத்தது 2 முழங்கால்கள், அடுத்தது 2 கரங்கள், அடுத்தது நெற்றியுடன் மூக்கு. இந்த 7 உறுப்புகளின் மூலம் சுஜூது செய்யப்பட வேண்டும். அப்ப அழகான முறையில் சுஜூதை சரியாக செய்ய வேண்டும். இப்படி செய்யற நேரத்துல சிலர் இந்த இடுப்பு துண்டோட கையை வச்சுக்கிட்டு இப்படி சேர்த்து படுக்கிறது. ரசூலுல்லாஹ் எச்சரித்தார்கள், நாயின் படுக்கை போன்று அமையக்கூடாது. அப்ப கைகள் கொஞ்சம் அகன்ற நிலையில இருக்கும். அழகான முறையில சுஜூது செய்யும். எப்பவுமே நம்ம சோம்பரத்தை விடுவிக்கிற மாதிரி தான் தொழுகை இருக்குது. ஆனா நாங்க தொழுகிற முறையை பார்த்தால் தொழுகைக்கு சோம்பரமா தான் இருக்கு. விளங்குதான சொல்றது? அப்ப சரியான முறையில் கைகளை வைத்து கால்களை வைத்து நாங்கள் சுஜூதுக்காக எங்களுடைய கைகளை கொஞ்சம் அகற்றியவாறு உட்கார தொழ வேண்டும், சுஜூது செய்ய வேண்டும். அதுல கொஞ்சம் அமைதி காண வேண்டும். சரி, நான் வந்துட்டேன் என்கிற நிலையை நாம் உணர்கிற வரை காத்திருக்க வேண்டும். அதன் பிறகு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீ எழுந்து உட்கார்ந்து இருக்க வேண்டும். எப்படி காலம் அடிச்சு உட்கார்றது இல்ல, ரசூலுல்லாஹ் எப்படி உட்கார்ந்தாங்கன்றத பாக்குறோம். எப்படி உட்காருவார்கள்? தன்னுடைய இடது காலின் மீது அமர்ந்து வலது காலை இப்படி நட்டு வைத்தவர்களாக உட்கார்ந்து இருப்பார்கள். அப்ப 2 சுஜூதுக்கு இடையில இருக்கிற முறை அது. அதன் பிறகு மீண்டும் சுஜூது செய்வார்கள். அதன் பிறகு மீண்டும் எழுந்து இருக்கிறதோட அந்த சுஜூது 2வது முடியுதா இல்லையா? இப்ப 2வது ரக்காத்துக்கு எழும்புறதா இருந்தால் அப்படி எழுந்து இருந்து மீண்டும் கைகளை முன்னால் ஊண்டி அவர்கள் மேலே எழும்புவார்கள். இத சொல்லி போட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சும்ம இஃப்அல் ذلك في صلاتك كلها, உன்னுடைய தொழுகை முழுவதும் இப்படித்தான் செய்யணும். அப்ப தொழுகை முழுவதும் அப்படித்தான் செய்யணும் என்றால் ஒரு ரக்காத் ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுக்கிறார். அப்ப அடுத்ததெல்லாம் எப்படி செய்யணும் என்றத சஹாபாக்கள் சொல்ற நேரத்துல 3 முறை கையை உயர்த்தினாங்கன்னு சொன்னோம் தானே. 1 தக்பீர், ஆரம்ப தக்பீர் கட்டுற நேரம், அடுத்தது ருக்குவுக்கு போற நேரம், அடுத்தது சமிஅல்லாஹு லிமன் ஹமிதா வர்ற நேரம். 4வது ஒரு சந்தர்ப்பம் என்னவென்றால் அத்தஹியாத்து இருக்கையின் பிறகு எழும்புகிற நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கைகளை உயர்த்தி காது சோனையரை அல்லது இந்த தோல் புயம் வரை கொண்டு வந்து மீண்டும் தக்பீர் கட்டுவார்கள் என்கிற இந்த செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். அன்புள்ள தாய்மார்களே, சகோதரிகளே, இது தொழுகையினுடைய மேலோட்டமான பகுதிகள். இந்த பகுதிகளில் நிதானமும் அமைதித்தன்மையும் எங்கள்கிட்ட காணப்பட வேண்டும். சரி, இப்ப இந்த முறையோட லாஸ்ட் அத்தஹியாத்துல உட்கார்ந்து ஃபர்ஸ்ட் அத்தஹியாத்துல உட்கார்ற நேரத்துல நம்ம அத்தஹியாத்து ஓதுவோம். சில நேரங்கள்ல அத்தஹியாத்து என்பதை நாங்கள் சுருக்கிக் கொள்கிறோம். சில நேரங்களில் அத்தஹியாத்தை முழுமையாக சொல்கிறோம். 2வது ரக்காத்துல அத்தஹியாத்துல இருந்தால் நம்ம அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் என்கிற வார்த்தை சொல்றோம் இல்ல நிறைய, அப்படியே இல்லையா? அத்தஹியாத்து லில்லாஹி வ ஸலவாத்து வ தய்யிபாத் அஸ்ஸலாமு அலைக அய்யுஹன் நபி வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹி ஸாலிஹீன் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் என்பதை அடுத்த இறுதி அத்தஹியாத்துல தான் நம்ம சொல்றோம். அத்தஹியாத்து முழுவதையும் சேர்த்தது. சுருக்கமா விளை கொடுங்க. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் வ அலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹிம் வ அலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதும் மஜீத் என்கிற முழுவதையும் அத்தஹியாத்தாக நம்ம பார்க்க வேண்டும். அப்ப 2 அத்தஹியாத்திலும் இது 2ஐயும் முழுசா ஓதத்தான் வேண்டும். ஓதிட்டு சலாம் கொடுப்பதாக இருந்தால் நம்ம நிறைய பேர் எப்படி சலாம் கொடுக்கிறோம் என்றால் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். இங்க நெஞ்சுக்கு ஒரு சலாம், வரஹ்மத்துல்லாஹ்வை சைடுல உள்ளவங்களுக்கு. இதன் பெயர் சலாம் அல்ல. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாம் கொடுப்பார்கள்,
வலது பக்கம் திரும்பி அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி என்று சொல்வார்கள். வலது பக்கம் திரும்புவார்கள். எப்படி திரும்புவாங்கன்றால் அவர்களுடைய வலது கன்னம் பின்னால் உள்ளவர்களுக்கு விளங்கும் வண்ணம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்புவார்கள் என்கிற செய்தியை நம்ம ஹதீதுகள்ல பார்க்கிறோம். அப்ப அவசரத்துக்கு சிலாக்கள் அத்தஹியாத்துல இருந்துகிட்டு ஓடிடுது. என்ன செஞ்சன்றது யாருக்கும் தெரியும். இந்த கொசு வந்து நின்றா இப்படி தட்டி விடுற மாதிரி தான் இருக்கு சலாம் கொடுக்குது. சலாம் கொடுப்பதை நிதானமாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் என்று வலதும் இடதுமாக அழகான முறையில் திரும்பி சலாம் கொடுக்க வேண்டும். அன்புள்ள தாய்மார்களே, சகோதரிகளே, நான் இதுல இருக்கிற துஆக்கள் என்கிற அடிப்படையெல்லாம் நான் சொல்லல. தொழுகையின் பூரணத்துவம் அல்லது பூரணமாக தொழுவோம் என்கிற அடிப்படையில் மிக முக்கியமான பகுதிகளை மாத்திரம் நான் இவ்விடத்துல நான் சொல்லி காட்டுறேன். காரணம் என்னென்றால், எங்களுடைய இந்த செயல்பாடுகளை ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் எப்படின்றால், நான் தொழக்கண்டது போன்று நீங்கள் தொழ வேண்டும். அப்ப ரசூலுல்லாஹ் தொழுத முறையையும் அவர்கள் சொல்லிக் கொடுத்த முறையையும் ஹதீதுகள் எனக்கும் உங்களுக்கும் ஞாபகப்படுத்துகின்றன. எனவே அவற்றை படித்து என் தொழுகைகளை சரிப்படுத்த வேண்டும். அந்த முறையில உட்கார்ந்து நாங்கள் சலாம் கொடுப்போமாக இருந்தால் சரி. அதுல இடையில நான் ஒரு விஷயத்தை சொல்ல மறந்துட்டேன். அத்தஹியாத்துல இருக்கிற நேரத்துல நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அத்தஹியாத்தில் உட்கார்ந்தால் அவர்களுடைய விரல்களை எல்லாம் மடக்கி ஆட்காட்டி விரலை மாத்திரம் அப்படியே நீட்டி வைத்திருப்பார்கள். எங்கள்ல ஒரு சிலர் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்ற நேரத்துல உயர்த்துறோம், அது பிழை. அத்தஹியாத்தில் உட்கார்ந்தால் அவர்கள் விரலை நீட்டி விடுவார்கள். இது ஆற்றதா இல்லையா என்கிறது அறிஞர்களுக்கு இடையில கருத்து முரண்பாடுகள் இருந்தாலும் கூட ஒரு சில அறிஞர்கள் அது ஆட்டுவதை சுன்னா என்றும், ஒரு சில அறிஞர்கள் அது இல்லை என்று சொன்னாலும் கூட அது மஸ்அலா ஹிலாஃபியா, கருத்து வேற்றுமைக்குரிய ஒரு மஸ்அலா என்பதனால் அத்தஹியாத்துல விரல் நீற்ற இடம் எது என்கிறத இஸ்லாம் தெளிவாக சொல்லித் தருகிறது. அத்தஹியாத்தில் ரசூலுல்லாஹ் உட்கார்ந்தால் தங்களுடைய விரல்களை மடக்கி தன்னுடைய ஆட்காட்டி விரலை நீட்டுவார்கள், அல்லது இந்த வளையம் போல இப்படி அமைத்து விரலை நீட்டுவார்கள், அல்லது தங்களுடைய 3 விரல்களை மடக்கி இந்த பெருவிரலை ஆட்காட்டி விரலோடு வைத்து இப்படி வைத்துக் கொள்வார்கள். இந்த 3 முறைகளையும் நாங்கள் ஹதீதுகளிலே பார்க்கிறோம். அன்புள்ள தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த அடிப்படையை நாங்கள் புரிந்து எங்களுடைய தொழுகையை சலாத்தோடு முடிவடைப்போம் என்றால் அந்த தொழுகையின் பெயர்தான் ரசூலுல்லாஹ் தொழுத முறையில் தொழக்கூடிய தொழுகை. நான் சொன்ன இந்த முறையில சில நேரங்களில் நம்ம எல்லாரும் செய்யறவங்களா இருந்தால் சின்ன சின்ன மாற்றங்கள் இருந்திருக்கலாம், அதை இன்ஷா அல்லாஹ் திருத்திக் கொள்ளும். அப்படி இல்ல நம்ம சரியா தான் இருக்கிறோம் என்றால் இன்னும் துஆ கேட்போம் அல்லாஹ்விடம், யா அல்லாஹ் இன்னும் மார்க்கத்தில் தெளிவை தாய் என்று கேட்டு அதிகமாக ஏனைய துஆக்களை மனதிட்டு தொழக்கூடியவர்களாக நாங்கள் மாற வேண்டும். இந்த தொழுகை என்கிற ஒரு அமைப்போட இன்னும் ஒரு விஷயத்தை நான் ஞாபகப்படுத்துகிறேன். என்னன்னு சொன்னால், நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்த ஒரு நபித்தோழர் ஹுதைஃபா ரலியல்லாஹு அவர்களை சொல்லுகிறார்கள், ஒரு முறை ஒரு மனிதர் தொழுது கொண்டிருக்கிற பொழுது இவர்கள் நடந்து செல்கிறார்கள். ஹுதைஃபா ரலியல்லாஹு ஒருத்தர் தொழுதுட்டு இருக்கிற நேரத்துல அவரை கடந்து போறாங்க. போற நேரத்துல பாக்குறாங்க, யுஸல்லி லா யதிம்மு ருக்குஆ, அவர் ருக்குஅ சரியா நிறைவேற்றுறது. நான் சொன்னேன், ருக்குக்கு போயும் போகாம சமையல் சொல்லி எழுப்போமே இப்படி தொழுகிறார். வலா சுஜூத், சுஜூதையும் ஒழுங்கா அவர் செய்யல. அப்படி சொல்ற நேரத்துல இவர்கள் சொல்லுகிறார்கள், ஃபகால லஹு, ஹுதைஃபா ரலியல்லாஹு அந்த மனிதருக்கு சொன்னார்கள், முன்பு கம் துஸல்லி ஹாதிஹி ஸலா, இந்த மாதிரி எவ்வளவு காலமா நீ தொழுறாய்ன்னு கேட்கிறார். இந்த மாதிரி எவ்வளவு காலமா தொழுறாய்ன்னு கேட்கிறார். கேட்கும் அவர் சொல்றாரு, முன்பு 40 சனா, 40 வருஷமா நான் தொழுறேன். சொல்ற நேரத்துல சொல்றாரு, முன்பு கதாவதா, அல்லது 40 வருஷம் அல்லது இவ்வளவு காலம் தொழுறேன் அப்படின்னு சொல்றாரு. சொன்ன நேரத்துல சொல்றாங்க, கால மா ஸல்லைத லில்லாஹி ஸலாத்தன் முன்பு கதா கதா, இவ்வளவு நாள் நீ தொழுகைன்னு சொல்றியே, இவ்வளவு நாளா நீ தொழுத தொழுகை அல்லாஹ்வுக்காக தொழப்பட்ட தொழுகை அல்ல. எதை வச்சு சொன்னாரு? எதை வச்சு சொன்னாரு?
ருக்கு சுஜூதுகள் சரியாக செய்யப்படாத பொழுது சொல்லிவிட்டு மீண்டும் சொல்லுகிறார்கள் வஹ்சபு. அதை இன்னும் சொல்றாங்க என்னன்னு சொன்னால், லவ் முத்த, நீ மரணித்தாய் என்று சொன்னால், லமித்த அலா கைரி சுன்னத்தி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க மௌத்தானிகளா இருந்தால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னா இன்றி மரணித்து விட்டீர்கள். அல்லாஹ் பாதுகாப்பு. எந்த அளவுக்கு சஹாபாக்கள் பயந்தாங்கன்னு பாருங்க. ஒரு பிழையை கண்டிப்பதற்கு அவர்கள் பயன்படுத்திய வார்த்தை பிரயோகங்களை பாருங்க. ஒருத்தர் அவசர அவசரமா தொழுறாரா இருந்தா அவருக்கு ரசூலுல்லாஹ்வினுடைய வளர்ப்பில் உள்ள ஒரு நபித்தோழர் சொல்கிறார், நீங்கள் இவ்வளவு காலம் தொழவே இல்லை அல்லாஹ்வுக்காக. அப்ப நம்ம எல்லாரும் அல்லாஹ்வுக்காகத்தான் தொழுறோம். நம்ம எல்லாரும் உண்மையிலே சோம்பேறியோட தொழுறோம். சோம்பேறித்தனம் தானே தொழுற நேரத்துல. அல்லாஹ் சொல்ற முனாபிக்குகள் தொழுகைதான் சோம்பேறித்தனமா இருக்க மாட்டேன். நம்ம அதைத்தான் மூமின்ற தொழுகை மாதிரி நினைச்சிட்டு இருக்கிறோம். அந்த தொழுகையிலேயே நம்ம ஒழுங்கா தொழல என்றால் அல்லாஹ் பாதுகாக்கணுமா இல்லையா? அன்புள்ள தாய்மார்களே, சகோதரிகளே, எனவே தொழுகையை சரியான முறையில் பேணி அந்த அடிப்படையில் தொழக்கூடியவர்களாக நானும் நீங்களும் மாற வேண்டும். தொழுகை சம்பந்தமாக ஏதாவது உங்கள்கிட்ட கேள்விகள் இருந்தால் கேளுங்க, இன்ஷா அல்லாஹ் அதோட முடிச்சு. உதுவில் கால் விரல்களுக்கு இடையே கை விரல்களால் தேய்த்து கழுவ வேண்டுமா? கால் விரல்களுக்கு இடையில ஊத்த இருந்தால் அதை தேய்ச்சி கழுவுறது தான் சரி. சில நேரங்கள்ல கால்கள்ற விரல்களுக்கு இடையில நெருக்கங்கள் கூடுதலாயிருக்கும். அவங்களுக்கு தண்ணி லேசா பட்டுச்சா இருந்தால் கொஞ்ச நேரத்துக்கு பிறகு ஒரு ஸ்மெல் ஒன்று, அந்த ஸ்மெல்லோட தொழுதாக்க அவங்களுக்கு பிரச்சனை இல்லை, அவங்களுக்கு பின்னால நின்று தொழுகிறவருக்கு அது ரொம்ப கஷ்டமாயிருக்கு. ஒன்று. ரெண்டாவது, அது தேய்க்கப்படவில்லை என்றால் அந்த சில நேரங்களில் ஊத்த கட்டி அதை நீங்களே பார்க்கலாம், வெள்ளையா ஒரு பூஞ்சனம் பிடிச்ச மாதிரியோ அல்லது சில காயங்கள் ஏற்படுற மாதிரியோ இருக்கலாம். விரல்களை தேய்த்து கழுவக்கூடிய அமைப்புல நெருக்கமாக இருந்தால் தேய்த்து கழுவுங்க. அப்படி இல்லை, உள்ள ஊத்தைகள் இல்லை என்றிருந்தால் தாராளமாக நார்மலாக கழுவலாம். தண்ணி எல்லா இடத்துலையும் படுற மாதிரி கழுவப்பட வேண்டும். சுருக்கம் திரும்பவும் சொல்றேன், உதுவுக்கு இன்னொரு பேர் தஹாரம், சுத்தம். சுத்தமா கழுவுனால் போதும், அவ்வளவுதான். அத ரசூலுல்லாஹ் எப்படி செஞ்சாங்களோ அப்படி நம்ம செஞ்சு பண்ண முடியாது. விளைச்சுதானே? அல்லாஹு தஆலா அறிந்தவற்றை இன்னும் உறுதியாக எங்களுடைய மனதில் கொண்டு, தெரியாத பல விடயங்களை மீண்டும் அறிந்து எங்களுடைய வாழ்க்கையை மாற்றி எங்களுடைய வாழ்க்கையில் நல்லதை அல்லாஹ்விற்கு பொருத்தமான விதத்தில் செய்து கொள்ள அல்லாஹு தஆலா அறிவிற்குறைந்த அடியானாகிய எனக்கும் உங்கள் அனைவருக்கும், என் குடும்பத்தாருக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் தௌஃபீக் செய்தருள் புரிவானாக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.